அனைவருக்கும் வணக்கம். புது தமிழில் உள்ள 52 டாப்பிக்கையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்கோம். புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத முக்கியமான பாயிண்ட்ஸ், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது அனைத்தையுமே கவர் பண்ணி 52 டாப்பிக்கையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் சமுதாய தொண்டில் வ.உ. சிதம்பரனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் டாப்பிக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இருந்தாலும் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வ.உ. சிதம்பரனாரை பற்றியும் பார்த்துடலாம். வ.உ. சிதம்பரனார் இவரை பற்றி 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கப்பலோட்டிய தமிழர் என்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. முழுக்க இந்த பாடத்தில் இருந்து தான் நம்ம பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கொற்கை துறைமுகத்தில் மீன் கொடி உயர பறந்தது. கொற்கை பாண்டியர்களுடைய துறைமுகம், அவர்களுடைய கொடி மீன் கொடி. அந்த கொற்கை துறைமுகத்தில் மீன் கொடி உயர பறந்திருக்கு. வசைமொழியே வாழ்வாரே வாழ்வார் என்பது வள்ளுவருடைய ஒரு குறள் தான் இந்த வசைமொழியே வாழ்வாரே வாழ்வார் என்பது. பாண்டித்துரையரார் இவர் ஒரு முக்கியமான நபர். பாண்டித்துரையரார் இவர் யார் தான்? மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியிருக்காரு இந்த பாண்டித்துரையரார். இந்த பாண்டித்துரையரார் தான் வ.உ.சி துவங்கிய சுதேச கம்பெனியின் தலைவர். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் தான் இந்த பாண்டித்துரையரார். அப்போது வ.உ.சி வகித்த பதவி என்னன்னு கேட்டாங்கன்னா செயலாளர். சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளராக தான் வ.உ.சி அவர்கள் இருந்திருக்காரு. இந்த சுதேச கப்பல் கொற்கை, கொழும்பு இந்த துறைமுகங்களுக்கு இடையே தான் சரக்குகளை ஏற்றி சென்றதாம். கொற்கை, கொழும்பு துறைமுகங்களுக்கு இடையே. இந்த சுதேச கப்பல் முதலில் எங்கு வந்ததுன்னா, வ.உ.சி வாங்கிய இந்த சுதேச கப்பல் முதலில் கொற்கை துறைமுகத்திற்கு தான் வந்து சேர்ந்ததாம். இந்த படத்தில் வேற என்ன பாயிண்ட்ஸ் பாரு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அது அடைந்தே தீருவன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாலகங்காதர திலகர். இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், அதனால தான் பார்க்குறோம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவன் என்றவர் பாலகங்காதர திலகர். அதே போல் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். இது பாரதியாருடைய ஒரு வாசகம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். சிதம்பரனாரின் பிரச்சாங்கத்தையும் பாரதியும் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று நீதிபதி ஃபின்கே என்பவர் கூறியிருக்கார். சிதம்பரனாரின் பிரச்சாங்கத்தையும் பாரதியின் பாட்டை கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று நீதிபதி ஃபின்கே கூறியிருக்கார். இந்த நீதிபதி ஃபின்கே என்பவர் யார்னா சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் சிறை தண்டனை வழங்கியவர். வ.உ.சி அவர்கள் 6 ஆண்டுகள் கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கடும் பணி செஞ்சிருக்காரு. கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் 6 ஆண்டுகள் இவர் கடும் பணி செய்திருக்கார். சிறையில் இருந்த டைமில் தொல்காப்பிய நூலை படித்து இவர் தொல்லையெல்லாம் மறந்ததாக கூறியிருக்கார். வ.உ.சி அவர்கள் சிறையில் இருந்தபோது எந்த நூலை படித்து தனது தொல்லையெல்லாம் மறந்ததாக கூறினார் என்று கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அதே போல் இந்நிலை நூலை படித்து தனது இன்னல்களை எல்லாம் வென்றேன் என்று கூறியிருக்கார். எந்த நூலை படித்து இன்னல்களை எல்லாம் வென்றேன் என்று வ.உ.சி கூறினார்னா இந்நிலை. இவர் ஆங்கில மொழியில் ஹாலன் இயற்றிய மனம்போல் வாழ்வு என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். ஹாலன் இயற்றிய நூல் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ.சி. ரொம்ப முக்கியம் இதெல்லாம். வ.உ.சி சிறையில் இருந்தபோது எழுதிய நூல்கள் மெய்யறிவு மெய்யறம் என்பது இவர் இயற்றிய நூல்கள். சிறையில் இருந்தபோது எழுதியிருக்காரு. ராப்பி சேது பிள்ளை எழுதிய வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நூல் கடற்கரையினிலே, அது இந்த பாடம்தான். இந்த பாடத்தின் தலைப்பு கடற்கரையினிலே. இந்த நூல் இயற்றியவர் ராப்பி சேது, சொல்லின் செல்வர் ராப்பி சேது அவர்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள பாயிண்ட்ஸ் இவ்வளோதான். மறுபடியும் ஒரு டைம் ரிவிஷனும் பண்ணிடலாம் நம்ம. பாண்டித்துரையரார் இவர் யார்? மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியிருக்காரு இந்த பாண்டித்துரையரார். இவர் தான் வ.உ.சி துவங்கிய சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்திருக்காரு.
அப்போது வஉசி அவர்கள் வகித்த பதவி என்னன்னா செயலாளர். சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளராக வஉசி இருந்திருக்காரு. தலைவராக பாண்டித்துரை இருந்திருக்கிறாரு. இந்த சுதேச கப்பல் வந்து கொர்க்கை, கொழும்பு இந்த துறைமுகங்களுக்கு இடையே சரக்குகளை ஏற்றி சென்றிருக்கு. முதலாக இந்த சுதேச கப்பல் வந்து கொர்க்கை துறைமுகத்திற்கு தான் வந்திருக்கு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வன் என்று பாலகங்காதர திலகர் முழங்கியிருக்கார். இந்த வாசகம் யாருன்னு கேட்பாங்க. அது பாலகங்காதர திலகர். அதே போல் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். இது பாரதியாருடைய வாசகம். சிதம்பரனாரின் பிரச்சாங்கத்தையும் பாரதியின் பாட்டை கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று நீதிபதி ஃபின்கே அவர்கள் இவங்க 2 பேரையும் புகழ்ந்திருக்காரு, சிதம்பரனாரையும் பாரதியாரையும். இந்த நீதிபதி ஃபின்கே என்பவர் யார்னா சிதம்பரனாருக்கு 2 ஆயுள் சிறை தண்டனை வழங்கியவர் தான் இந்த நீதிபதி ஃபின்கே. வஉசி வந்து 6 வருஷம் சிறையில் இருந்திருக்காரு, கோவை சிறையிலையும் கண்ணூர் சிறையிலையும். அப்பொழுது தொல்காப்பிய நூலை படித்து தனது தொல்லையெல்லாம் மறந்ததாக கூறியிருக்காரு. இன்னிலை நூலை படித்து தன் இன்னல்களை எல்லாம் வென்றதாக கூறியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க. இவர் வந்து ஆங்கில மொழியில் ஹாலன் இயற்றிய நூல் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு வஉசி. மெய்யறிவு மெய்யறம் என்ற நூலையும் எழுதியிருக்காரு. இது சிறையில் இருந்தபோது வஉசி எழுதிய நூட்கள். மனம்போல் வாழ்வு என்பது மொழிபெயர்ப்பு நூல். அது வந்து ஹாலன் இயற்றிய நூல், அதனை மொழிபெயர்த்திருக்காரு. மெய்யறிவு மெய்யறம் இவர் சிறையில் இருந்தபோது எழுதிய நூட்கள். இந்த பாடம் வந்து கடற்கரையினிலே இது வந்து வஉசி அவர்கள் பேசுவதாக அமைந்திருக்கும் இந்த பாடம். இந்த நூல் வந்து யாரால் ஏற்றப்பட்டதுன்னா ராப்பி சேது பிள்ளை அவர்களால் இந்த கடற்கரையினிலே நூல் எழுதப்பட்டிருக்கு, இந்த கட்டுரை. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி.